முக்கிய செய்தி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 110 பேரில் 51 பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாக்கியராஜ் வழங்க இருக்கலாம். பாக்கியராஜ், விவரங்கள். கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பரப்புரையின் போது நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து விசாரிக்க அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணைய தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விபத்து குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 27ஆம் தேதி தலைவர் பரப்புரையின் பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு குறித்து விசாரணை செய்ய அரசால் அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்தின் தலைவர் அருணா நீதிபதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நேரில் சந்தித்து விபத்து குறித்து முழுமையாக விசாரணை மேற்கொண்டார். தமிழக முதல்வர் கரூரில் ஏற்பட்ட துயர சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள அமைக்கப்பட்ட நீதிபதி உத்தரவிட்டுள்ள அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆணையத்தின் தலைவர் ஏமூர் புதூர் பகுதியைச் சேர்ந்த அருக்காணி, சந்திரா, பிரீத்தி, பிரியதர்ஷினி, தார்னிகா மற்றும் சின்ன கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த கோகிலா ஸ்ரீ ஆகிய உயிரிழந்தவர்களின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விபத்து குறித்து முழுமையான விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது உயிரிழந்த குடும்பத்தினர், அவருடையது வயது, விபத்து நடந்த இடம், நேரம் உள்ளிட்ட விவரங்கள் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ்.